செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. Okay. ஸோ இந்த மாற்றி யோசி அப்படின்றது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுலேருந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ எம் ஸோ பெனிஃபிட்டட். காஸ் ஏதோ அவருடைய ஸ்பீச்சஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு மாரல் அபவுட் லைஃப் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹவு டு பி இன் ப்ராக்ரெசிவ் இன் லைஃப் அதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது. தென் ஹவு டு சூஸ் த கரியர் இன் லைஃப். முதல்ல வந்து ஒரு 4-5 கேள்வி நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். முதல் கேள்வி, யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் பார்த்து பயம்? யாருக்குமே இல்லையா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஃப்ரண்ட்ல உட்காரவங்களுக்கு மட்டும் தான் இருக்காது. இந்த பக்கம் யாருக்குமே எல்லாருக்கும் பயமே இல்லையாடா? இதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, நீ பயங்கரமாக படித்து ரெடியாக இருப்ப, இல்லை நீ எதுவுமே படிக்காமல் ஜாலியாக இருக்கிற. இது 2த்துல என்ன நீ? 2வது ரைட். ஓகே. ஸோ இங்கே இருக்க பல பேருக்கு வந்து எக்ஸாம் பார்த்தா ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யும். என்ன தான் படித்தாலும் எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிறுக்கிறுன்னு தான் இருக்கும். இருக்குதா இல்லையா? இல்லவே இல்லையா? வெரி குட். 2வது, இவ்வளோ படிக்கணுமே, 3ஆம் தேதி எக்ஸாம் வந்துருச்சே, இன்னும் நான் 2 பேஜ் தானே படிச்சிருக்கேன், இன்னும் 100 பேஜ் இருக்கே அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சார் 2 பேஜ் தான் சார் படிச்சிருக்கேன், புக்கு புதுசாக இருக்குது சார். அப்படியே கரெக்டு. எப்போ பார்த்தாலும் டீச்சர் வந்து ரிவைஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை கேட்டாலே யாருக்கு பயமாக இருக்கு? ரிவைஸ் பண்ணுன்றதை நினச்சாலே படிச்சிட்டேன் சார், ஆனால் அந்த ரிவைஸ் பண்ணுறதுனால எனக்கு பயம் சார். ஏன்னா ரிவைஸ் பண்ணும்போது பாதி ஒன்றுமே தெரிஞ்சா மாதிரி இருக்காது, படித்தா மாதிரி இருக்காது, இதை பார்த்தா மாதிரியே இல்லையே சார் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாருமே கையை உயர்த்துவதை பார்த்தால் சரி ரைட். அப்புறம் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நல்ல ஞாபக சக்தி வளர்த்துக்கோ, நல்ல ஞாபகம் பண்ணு, எல்லாத்தையும் நீ வந்து மெமரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே முடியல சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆளுங்க இருக்கீங்களா இங்கே? சார் எல்லாம் ஓகே தான் சார், நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறேன் சார், ஆனால் மண்டையில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது சார். ரைட் இருக்கீங்களா? அடுத்த கேட்டகரி, சார் படிக்க உட்கார்றேன், உட்கார்ந்த உடனே முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கேனே தவிர மைண்டு எங்கேயோ இருக்கு சார். ரைட்டா? அடுத்து என்ன ரீல்ஸ் போடலாம், இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆகுது, வாட்ஸ்அப்பில் என்ன ஃபார்வர்டு வந்தது, யூடியூப்ல என்ன ட்ரெண்ட் ஆகுது, அதுலேயே யோசனை இருக்கு சார் அப்படின்றவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்களில் இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்க. ரைட்டா? அப்போது இந்த செஷன் நமக்கு தேவையான செஷன்.